வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை சசிகலா அவர்கள் சந்திக்க உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மாற்றம் நடந்தால்தான் எதிர்காலத்தில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று சசிகலா அவர்கள் பேசியிருக்கிறார். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி பின்னால் நின்றால் 10 தேர்தலை போல் சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியை அடைந்து எந்த ஒரு கவலையும் அதற்கு பிறகு ஏற்படுத்தினால் பயனில்லை என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் மிக மோசமான ஒரு கொள்கைவாதியாக அதிமுகவை தோற்கடிப்பதற்கான பல்வேறு தோல்வி அடையக்கூடிய திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார். நிச்சயமாக மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இதற்கு உறுதுணையாக இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாதையிலும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது பாதையிலும் செல்ல வேண்டும் என்றால் என் பின்னால் வாங்கள் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் 14 முன்னாள் அமைச்சர்களிடம் இரகசியமாக பேசியிருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இதற்கு ஒரே வழி என்றால் சரியான திட்டங்களையும் மக்களிடம் அதிமுகவின் ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி திமுக சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை போராட்டம் மூலமாகவும் பிரச்சாரங்கள் மூலமாகவும் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் மீண்டும் தோல்விதான் என்பதை சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் என் பின்னால் இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் மனம் வைத்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய முடியும் என்று சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இனியும் தாமதம் செய்தால் ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று சசிகலா அவர்கள் கடும் கோபத்திலும் முன்னாள் அமைச்சர்களிடம் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் இணைவதற்கு ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. தொண்டர்கள் விருப்பத்தை தான் நான் தெரிவிக்கிறேன் என்று சசிகலா அவர்கள் கூறுவதை நம்பலாமா? மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் சசிகலாவின் பின்னால் செல்லலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.